வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிக் கொள்கிறேன். என் இனிய நேயர்களே, நண்பர்களே, வாழ்வெல்லாம் பாட்டு. இதுல இன்னைக்கு நாம ஒரு காதல் பாட்டை பார்க்க போறோம். அதாவது உயிருள்ளவரை உஷா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் சார் இசையமைத்து பாடல் எழுதி டைரக்ட் செய்த அந்த பாட்டு வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு 80களில் டீன் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உயிருள்ளவரை உஷா பாட்டுங்கிறது ஒரு அமிர்தம், ஒரு ஒத்தடம் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. ஒருதலை ராகம் படத்தின் மூலமாக திரையுலகுக்கு வந்தாலும் கூட, வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில் அப்படின்னெல்லாம் படம் எடுத்தாலும் கூட, இந்த படம் தான் டி ராஜேந்தர் சாரை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுனுச்சு அப்படின்னு சொல்லணும். நிப்பாட்டலை, அடுத்தடுத்த பீடங்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு டிஆர் சாருக்கு. வைகை கரை காத்தே நில்லு, இந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காதலோட வழியை சொன்ன ஒரு பாட்டு இந்த பாட்டு. ஆக்சுவலா உயிருள்ளவரை உஷா, நம்ம சிலம்பரசன் சிம்புவோடைய அம்மா பேரு உஷா, டிஆர் சாருடைய மனைவி பேரு இல்லையா. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒருதலை ராகத்தில் உஷா நடிச்சிருப்பாங்க. அவங்க காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அதற்கு அப்புறமா இந்த படம் 3-4 படங்களுக்கு அப்புறமா தஞ்சை சினியார்ட்ஸ் அப்படிங்கிற சொந்த கம்பெனியை ஆரம்பித்து டி ராஜேந்தர் சார் இந்த படத்தை தயாரித்து இயக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் நடிக்கவும் செய்கிறாரு. செயின் ஜெயபாலு, வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படின்ட்டுலாம் டைலாக் பேசி ஃபைட் பண்ணினதை, பஞ்சு டைலாக் பேசி ஃபைட் பண்ணுற விஷயத்த ஆரம்பித்து வச்சது வந்து டிஆர் சாராக தான் இருக்கும். கலக்கியிருப்பார். இந்த பஞ்சு டைலாக்காகவும் இந்த படத்துக்காகவும் நளினியுடைய அந்த சுருள் அந்த முடி அழகோடு இருக்கிற அந்த நளினியோட அந்த அகண்ட கண்களை பார்ப்பதற்காகவும் திருப்பி திருப்பி படம் பார்த்த ரசிகர்கள்லாம் உண்டு. அதில் நானும் ஒருத்தன். உயிருள்ளவரை உஷா, உஷா அப்படிங்கிற தன்னுடைய மனைவியோட பேரையே இந்த படத்துக்கு தலைப்பாக வச்சிருந்தாரு. அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றியாக, அன்பாக, அன்பின் வெளிப்பாடாக இந்த டைட்டில் வைக்கப்பட்டிருந்தது. சரி, இந்த பாட்டு அப்படின்னாக்க இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டிஆர் சார் படிக்கும்போது ஏவிசி காலேஜில் படித்தார் மாயவரத்தில். அதன் பிறகு அண்ணாமலையில் படிக்கிறார், எம்ஏ படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது அங்கே பழக்கமானவர் தான் இந்த படத்தினுடைய நாயகன் கங்கா. இந்த படத்தின் மூலமாக கங்காவை அறிமுகப்படுத்துகிறாரு. கங்கா தொடர்ந்து நிறைய சீரியல்கள் எல்லாம் கூட அவர் நடிச்சிருந்தார். நளினியே சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருந்தாலும் கூட மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த படத்தில் ஹீரோயினா டி ராஜேந்தர் சார் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பாட்டுக்கு உண்டான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னாக்கா, காதல், மோதல், அதற்கு பிறகு காதல், அதற்கு பிறகு சேருதல், அதற்கு பிறகு பிரித்தல், வில்லன் அண்ணன் பிரிக்கிறது போறது அப்படின்னு இருக்கிற இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்காக தன் உயிரையே கொடுத்து காப்பாற்றக்கூடியவராகத்தான் அந்த செயின் ஜெயபால் அப்படிங்கிற கேரக்டர்ல டி ராஜேந்தர் சார் நடிச்சிருப்பார். டி ராஜேந்தர் சார் வந்து இந்த கேரக்டரை நினைக்கும் போதே ரஜினி சார் இந்த கதாபாத்திரத்துக்கு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ரஜினிகிட்ட கேட்குறாரு. அப்போ ரஜினி சார் வந்து, சாரி ராஜேந்தர், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தான் நான் படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜேந்தர் சார்கிட்ட ரஜினி சார் சொல்லிட்டாரு. அதனால் அவர் ஒன்றும் துவண்டு போய்விடலை. இன்னைக்கு வரைக்கும் துவண்டு போகாத ஒரு தன்னம்பிக்கை மனிதராகத்தான் டிஆர் சார் நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக இருக்கார். பரவாயில்ல, நம்மளே நடிப்போம் அப்படிங்கிற கோதாவில் இறங்குறாரு. சரி, இந்த வைகை கரை காத்தே நில்லு இந்த பாட்டை வந்து உருகி உருகி பாடியிருப்பார் ஜெயஸ்தார் சார். சரி, வைகை கரை காத்தே நில்லு பாட்டு எழுதுனதுக்கு இந்த படத்தினுடைய அந்த கதைப்படி கதாநாயகனும் கதாநாயகியும் பார்த்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. காதலி நளினியை வந்து அடைச்சி வச்சிருவாங்க. அப்போ அவன் வேதனையோட கதாநாயகன் பாடுகிற பாட்டு தான் இது. ஆக்சுவலாக இந்த சமயத்தில் உஷா டி ராஜேந்தர் அவர்கள் வந்து வெளிநாடு போயிருந்தப்ப அந்த அந்த தனிமை, மனைவி மீது கொண்ட அன்பு, மனைவியை பார்க்கலையே வெளிநாட்டில் இருக்காளே அப்படிங்கிற அந்த நினைப்புனால உந்தப்பட்டு எழுதப்பட்ட கவிதை தான் இந்த பாட்டு அப்படின்னு டி ராஜேந்தர் சார் சொல்லியிருக்காரு. ஜெயஸ்தார் சார் இந்த பாட்டுக்கு உயிரே கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே இதாக இருக்கும். 80களில் யாரெல்லாம் டீன் பருவத்தில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே
தன்னுடைய காதலிக்கிற பெண்ணை, அது ரோஸ்லினா இருந்தாலும் சரி, பிரேமாவா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி, சாந்தியா இருந்தாலும் சரி, அன்னகருணாவாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணவேணியாக இருந்தாலும் சரி, வசந்தியாக இருந்தாலும் சரி, சித்ராவாக இருந்தாலும் சரி, ஆனால் உயிருள்ள வரை உஷா படத்தினுடைய இந்த பாட்டு நம்மளை அள்ளி எங்கேயோ கொண்டு போய் வச்சிரும். வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. இந்த பாட்டுக்கு இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிடிடிங் கிட்டார் அப்படி வரும்பொழுது கங்காவை கம்பாரு. அப்புறம் அங்க ரூம்ல அவங்க வீட்டில் அடம்பட்டு இருக்கிற நளினிட்ட ஃப்ளூட்டுனுடைய வாத்தியம், இந்த பக்கம் கிட்டார், அந்த பக்கம் ஃப்ளூட்டு. அதுக்கப்புறமா டிடிடிங் 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 வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே என் கண்மணியவளை கண்டாள் நீயும் காதோரம் போய் சொல்லு. மியூசிக் விளையாடுவாருங்க டி ராஜேந்தர் மியூசிக். இளையராஜாவுக்கு எப்படி ஒரு பெரிய கூட்டம் இருந்ததோ, சங்கர் கணேஷ்க்கு எப்படி பெரிய கூட்டம் இருந்ததோ, அதே அளவுக்கு கூட்டம் வந்து, ரசிகர்கள் கூட்டம் வந்து டி ராஜேந்தர் சாருடைய பாடல்களுக்கு கிடைச்சது. அப்படி ஒரு ஹிட்டு படம் எடுத்தாருனாக்கா 9 பாட்டு இருக்கும் எப்படியும். 9 அவருக்கு ரொம்ப பிடித்த நம்பர் இது. அதனால 9 வரைக்கும் கொண்டு வந்துடுவார் பாட்டை. அப்படி எல்லா பாட்டையுமே ஹிட் ஆக்கி விட்டுருவார் தலைவர். வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டாள் நீயும் காதோரம் போய் சொல்லு. சத்தமா சொல்லிடாத, அவங்க அண்ணனுக்கு கேட்டுரும், இன்னும் 4 அடி அடிச்சிருவான், வேதனைப்படுவா, அடி வாங்குவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால காதோரம் ரகசியமா போய் சொல்லு அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தாப்புல திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை. வீடு, அவங்க வீட்டு வாசல் திறக்கல. திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை. அந்த தெருக்கோடி பூஜைன்றப்ப நடந்து போயிட்டு இருப்பாங்க நளினி, சைக்கிள்ல கங்கா போயிட்டு பக்கத்துல நின்று டக்குன்னு அப்படி லவ் லெட்டரை தூக்கி போடுவார். இன்னைக்கெல்லாம் லவ் லெட்டருங்கிற விஷயம் அப்படியா? லவ் லெட்டரா? லெட்டரே இல்லை என்னங்க லவ் லெட்டருன்றீங்க அப்படின்னு. நல்ல வேலை லவ்வே இல்லைன்னு சொல்லாமல் போனீங்களே. இல்லை, லவ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அந்த லவ் லெட்டர் அப்படி தூக்கி போட்டு போவார். அதனால திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை. தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை, தென்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை. என்ன வரிகள் பாருங்க. திருக்கோவில் வாசல் திறக்கல, தெருக்கோடி பூஜை நடக்கல, தேவதையை பார்க்கணும்னாக்க அதுக்கு வழி இல்லை, தேன்மொழி அந்த குரல் அந்த மொழியை கேட்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு வழிவகைகள் இல்லை. காதலில் வாழ்ந்த கன்னி மனம், கன்னி பெண்ணு சொல்றோம்ல, காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். இந்த ஜேசஸ் ரொம்ப பாராட்டி இருந்தாரு. அந்த வார்த்தை ஜாலம் அவ்வளவு பிரமாதப்படுத்தி இருந்தார் டி ராஜேந்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. காதலில் வாழ்ந்த கன்னியோட மனசு காவலில் வாடையில் கன்னி போயிடுதியா அப்படின்றார். கூண்டுக்குள்ளே அலை மோதும், வீட்டுக்குள்ளாரே இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் ஷார்ட் வச்சிருப்பாருங்க, இதுக்கு அத்தனைக்கும் ஷார்ட் வச்சிருப்பாரு. கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம்,
காதல் கிளி அவள் பாவம் காத்தே பூங்காத்தே என் மங்கையும் அப்படின்னு சொல்லிட்டே ஒருவருடைய வீணையும் வந்துடும். கிட்டார் ஃப்ளூட்டு அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வீணையும் ஆரம்பிக்க போகும். அதான் காதல் கிளி அவள் பாவம் காதல் கிளி அவள் பாவம் காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. அப்போதான் ஃப்ளூட்டு கிட்டாரு அப்படியே வீணையும் வந்துடும். அடுத்தாப்புல எழுதியிருப்பாரு. பாட்டை தயவு செஞ்சு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஒவ்வொரு வரிக்கும் சீன் வைப்பாருங்க. அவர் எப்போதுமே அப்படிதான் வைப்பாரு. வானம்னா வானத்தை காமிப்பாரு, மஞ்சள் நிலானா மஞ்சள் நிலாவை காமிப்பாரு, முகமுடி அப்படின்னு எழுதியிருந்தாருனாக்கா அதுக்கு தகுந்தது போல ஒரு முகமுடியை காமிப்பாரு. ஷார்ட் பை ஷார்ட், வரிக்கு வரி காட்சிகளை செதுக்கிக்கிட்டே போவார் டி ராஜேந்தர் சார். இப்ப என்ன எழுதுறாரு பாருங்க. மாக்கோளம் போடுவதற்கு வரவில்லையே அப்படின்னும் போது அந்த வீட்டு வாசல்ல அவர் நிற்பாரு. வீட்டு வாசல்ல அப்படியே வெறுமையா இருக்கும். மாக்கோளம் போடுவதற்கு வரவில்லையே. அடுத்த வரி, அவள் கோலம் பார்ப்பதற்கு அப்படின்னு வருங்க. கோலம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே அங்க கன்னிமனம், கன்னி மனசு, கன்னிமனம், கன்னி வீடும், கன்னி போயிடுச்சா உடம்பு அப்படின்றோம்ல, அது மாதிரி ஆயிடுமா மனசு. இங்க அவர் என்ன சொல்றாரு, மாக்கோலம் போடுதற்கு வரவில்லையே. அவள் கோலம், கோலம்னா அவளுடைய உடம்பு, அவளுடைய முகம், அவளுடைய திருமேனி. அவள் கோலம் பார்ப்பதற்கு வழி இல்லையே அப்படின்னும் போது அந்த கோலம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி நளினி கோலம் போட்டுட்டு இருக்கிற காட்சியை ஒன்று காப்பாரு கற்பனையில. அப்படிலாம் பார்த்தோமே இப்ப இல்லையே அப்படின்னு. ஜாடை ஒளி சிந்தவள் இன்று இல்லையே அப்படின்னும் போது ஒரு ஒரு பூச்செடிகள் தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஜாடையா அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க நளினி. ஜாடை ஒளி சிந்தவள் இன்று இல்லையே, ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே. அப்ப ஜன்னலுக்கு பக்கத்துல அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே. அடுத்தாப்புல பாருங்க, நிலவினை மேகம் வானில் மறைக்க அப்படின்னும் போது மேக கூட்டம் அப்படியே நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா அங்க இங்க அப்படின்னு அப்படியே மறைச்சிருக்கும். அப்படி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. நிலவினை மேகம் வானில் மறைக்க அவளினை யாரோ வீட்டில் தடுக்க அப்படின்னும் போது கையில பெல்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ராதாரவி அண்ணன் கேரக்டர், நளினியோட அண்ணன், அவர் விரட்டுவாரு, மிரட்டுவாரு, அடிக்க போவாரு, உதைக்க போவாரு. இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். அவளினை யாரோ வீட்டில் தடுக்க மேகமது விலகாதோ. அப்ப காப்பாரு மேகம் விலகியத. மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ, சோகமது நீங்காதோ. காத்தே ஏ காத்தே காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டாள் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, வைகை கரை காத்தே நில்லு. இதுக்கு கேஜே ஜெசஸ் ஒரு மேடையில இந்த பாட்டை பாடும்போது டி ராஜேந்தர் சார் இருந்தாரு. அப்ப டி ராஜேந்தர் சார் பற்றியும் ஜெயசாஸ் பற்றியும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இந்த பாடல் பற்றிய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு இவர் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு, அதே போலயே எனக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் பதிஞ்சிருச்சு இந்த பாட்டு பாடும்போது அப்படின்னு. டி ராஜேந்தர் சார் சும்மாவே இருக்க மாட்டார். பயங்கர பாடி லாங்குவேஜ் பயங்கரமா இருக்கும் தெரியுமா. ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர். அவர் ஒளிவு மறைவு இல்லாதவங்க தான் உணர்ச்சி பூர்வமா இருக்க முடியும். அவர் எப்படி பாடினார்னாக்கா, வைகை கரை காத்தே நில்லு,
வஞ்சிதன பார்த்தா சொல்லு, வைகை கரை காத்தே நில்லு. வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டாள் நீயும் காதோரம் போய் சொல்லு. நீ காதோரம் போய் சொல்லு. நீ காதோரம் போய் சொல்லு. லவ்வர்ஸ்க்கு, லவ் பெயினில் இருந்தவங்களுக்கு பார்க்க முடியல. என்ன நீ அடிக்கடி எங்கேயோ சந்தில் அந்த பையன்ட்ட பேசிட்டு இருக்கியா, இனிமேல் நீ வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, சாயந்தரம் அக்கா கூட தான் போகணும், பக்கத்து வீட்டு அத்தை கூட தான் போகணுன்ட்டுலாம் அப்போல்லாம் கோயிலுக்கு, வார சந்தைக்கு, சர்ச்சுக்கு அப்படின்லாம் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அதனால் பார்க்க முடியாமல் போயிடும். இல்லாட்டினாக்கா நீ போவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி தருணங்களில் காதலர்களுக்கு ஒரு இதம் கொடுத்தவர் தான் டி ராஜேந்தர். அப்படி இதம் கொடுத்து ஒரு மருந்து தடவிய பாடல் தான் இந்த வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதன பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டாள் நீயும் காதோரம் போய் சொல்லு. டி ராஜேந்தர் சார் வாழ்க வாழ்க வாழ்க. ஜேசா சார் வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம் நண்பர்களே.